வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படை தாக்குதலுக்கு கண்டனம். ராமேஸ்வரத்தில் டெசோ அமைப்பு ஆர்ப்பாட்டம். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் காங்கிரசார் போராட்டம். கூடங்குளம் அணு உலையில் கசிவு ஏற்பட வாய்ப்பு இல்லை. வதந்திகளை நம்ப வேண்டாம் என அணுசக்தி ஆணைய முன்னாள் தலைவர் வேண்டுகோள். எட்டு வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரம். குற்றவாளிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிப்பு. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் டெசோ அமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கச்சத்தீவில் தமிழக மீனவர்களுக்கு உள்ள உரிமையை பெற்றுத்தர வேண்டும், இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்துவதை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெசோ அமைப்பு சார்பில் ராமேஸ்வரத்தில் திங்கட்கிழமை நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக பொருளாளர் திரு மு க ஸ்டாலின் தலைமை வகித்தார். திராவிடர் கழக தலைவர் திரு வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் உள்ளிட்ட டெசோ உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு திருச்சி மாநகர காங்கிரஸ் தலைவர் திரு ஜெரோம் ஆரோக்கியராஜ் தலைமை வகித்தார். அப்போது தமிழகத்தில் நிலவும் கற்பழிப்பு, கொலை போன்ற சம்பவங்களுக்கு மதுவே காரணம் என்று தெரிவித்தார். அதனால் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தாவிட்டால் தமிழக அரசு பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும் என்றும் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மதுவிலக்கை அமல்படுத்த கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதேபோல் பெரம்பலூரில் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மது கடைகளை மூட வலியுறுத்தியும் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருப்பூரில் மாநகராட்சி முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு கோபி தலைமை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு அண்ணாதுரை தலைமை வகித்தார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஸ்வநாதன் கலந்து கொண்டு மதுவிலக்கு குறித்து கண்டன உரையாற்றினார். இதில் 300க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற மதுவிலக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவராஜ் தலைமை வகித்தார். இதில் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வலியுறுத்தி மதிமுகவினர் நடைபயணம் தொடங்கினர். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வலியுறுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தலைமையில் திங்கட்கிழமை நடைபயணம் துவங்கியது. மதுவை ஒழிப்போம், மதுவை ஒழிக்கின்ற வரையில் போராடுவோம் என்ற முழக்கத்தோடு எங்கள் நடைபயணத்தை கோவளத்திலே இருந்து இப்பொழுது நாங்கள் தொடங்குகின்றோம். காஞ்சிபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவளத்தில் துவங்கிய இந்த நடைபயணம் திருப்போரூர், மாமல்லபுரம், புதுப்பட்டினம், திருக்கழுக்குன்றம் ஊர்கள் வழியாக சென்று வரும் 28ஆம் தேதி மறைமலை நகரில் முடிவடைகிறது. கூடங்குளம் அணு உலையில் அணு கசிவு ஏற்பட வாய்ப்பு இல்லை என்று இந்திய அணுசக்தி கழக முன்னாள் தலைவர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆல் இண்டியா ரேடியோவின் பண்பலை துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய அணுசக்தி கழக முன்னாள் தலைவர் டாக்டர் சீனிவாசன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்
தமிழகத்தில் நிலவும் மின் பற்றாக்குறையை சரி செய்ய சூரிய சக்தி, காற்றாலை, அனல் மின் நிலையம், நீர் மின் நிலையம் உள்ளிட்டவற்றில் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கூடங்குளம் அணு உலையில் அணுக்கசிவு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கூடங்குளம் அணு உலையில் அணுக்கசிவு ஏற்பட வாய்ப்பு இல்லை என்றும் இந்த வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் முதல் அணு உலையில் வரும் மார்ச் மாதத்திலும், இரண்டாவது அணு உலையில் செப்டம்பர் மாதத்திலும் மின் உற்பத்தி தொடங்கும் என்றும் டாக்டர் சீனிவாசன் தெரிவித்தார். சொல்லிக்கலாம் அந்த மாதிரி இந்த லீக்கேஜ் இல்லையே. இப்போ ரியாக்டர் ஸ்டார்ட் ஆகல, என்ன லீக்கேஜ் பேசுன்னா இந்த மார்ச்ல ஸ்டார்ட் ஆச்சுனால செகண்ட் யூனிட் ஒரு செப்டம்பர் அக்டோபர் ஸ்டார்ட் ஆகலாம். கூடங்குளம் அணு உலை செயல்பட தொடங்கியவுடன் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் அதிகப்படியான மின்வெட்டு பிரச்சினை பூர்த்தியாகும் என்றும் டாக்டர் சீனிவாசன் நம்பிக்கை தெரிவித்தார். மகளை பாலியல் பலாத்காரம் செய்தவர்களுக்கு அரசு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கோவையில் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்ணின் தாய் கோரிக்கை விடுத்துள்ளார். கோவையை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவியை 5 பேர் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கியது அண்மையில் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து 5 பேரும் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி வழங்க வலியுறுத்தி இந்திய தேசிய மாதர் சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளான மாணவியின் தாயும் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தனது மகளை பாலியல் பலாத்காரம் செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அந்த பொண்ணுக்கு முறையான ஒரு பாதுகாப்பும், அந்த கல்வி செலவுக்கான கவர்மெண்ட் என்ன அவங்களுக்கு பண்றாங்களோ அதையும் இந்த குடும்பத்தை ஒழுங்குபடுத்தணும். இதனிடையே பாலியல் புகாரில் கைதான 5 பேரிடமும் மருத்துவ பரிசோதனை செய்ய அனுமதி அளிக்குமாறு கோவை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சியில் 8 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து திருச்சி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. திருச்சி நாவல்பட்டை சேர்ந்த கூலி தொழிலாளி விவேகானந்தனின் மகளை கடந்த 2008ஆம் ஆண்டு மகேந்திரன் என்பவர் குடிபோதையில் பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இவ்வழக்கு திருச்சி 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் திங்கட்கிழமை நீதிபதி திரு ரகுமான் தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றவாளி மகேந்திரனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 60,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அபராதத்தை கட்ட தவறினால் மேலும் 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. பூம்புகார் கடலில் கரை ஒதுங்கிய ஒளிரும் விளக்குடன் கூடிய மிதவையை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். நாகை மாவட்டம் பூம்புகார் கடலில் மரத்தினால் ஆன மிதவை கரை ஒதுங்கியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் வலையில் சிக்கிய இந்த மிதவையின் மேல் ஒளிரும் விளக்கும் உள்ளது. அந்த மிதவை எந்த நாட்டு கப்பலுக்கு உரியது என்ற விவரம் இதுவரை தெரியவில்லை. இதுகுறித்து கடலோர காவல் படையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஒளிரும் விளக்குடன் கூடிய அந்த மிதவையை மீனவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். திண்டுக்கல்லில் துப்புரவு பணியாளர்கள் சங்கம் சார்பில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஊதிய உயர்வு, மாத ஊதியத்தை அம்மாத இறுதியிலேயே வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. பெரம்பலூர் அருகே 10 நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் அருகே உள்ள துறைமங்கலத்தில் 10 நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
தகவல் அறிந்து வந்த நகராட்சி அலுவலர்கள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிட செய்தனர். இந்த சாலை மறியலால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமைகளை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கும்பகோணத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காதலை ஏற்க மறுத்ததால் ஆசிட் வீசப்பட்ட பெண் கணினி பொறியாளர் வினோதினி கடந்த 14ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகத்தினர் கும்பகோணத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமைகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். மேலும் இத்தகைய செயல்கள் நடைபெறாமல் தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். நெல்லையில் பிரபல ஆர்யாஸ் குழுமத்திற்கு சொந்தமான ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள் உள்ளிட்டவற்றில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். நெல்லையில் ஆர்யாஸ் குழுமத்திற்கு சொந்தமாக ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள், சூப்பர் மார்க்கெட்டுகள், பேக்கரிகள் உள்ளிட்டவை இயங்கி வருகின்றன. இந்நிலையில் ஹோட்டல் உள்ளிட்ட ஆர்யாஸ் குழுமத்தில் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் திங்கட்கிழமை காலை முதல் சோதனை மேற்கொண்டனர். வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் திரு தன்ராஜ் உத்தரவின் பேரில் 60 அதிகாரிகள் சுமார் 15 குழுக்களாக பிரிந்து இந்த சோதனையில் ஈடுபட்டனர். ரயில் நிலைய சந்திப்பு, வண்ணாரப்பேட்டை, பாளையங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மேட்டுப்பாளையம் அருகே கலப்பு திருமணம் செய்த வாலிபரின் தாய் மற்றும் சகோதரர் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை சார்ந்த நாகராஜ் என்பவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வேறு சமூகத்தை சேர்ந்த நர்மதா தேவி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவரும் மேட்டுப்பாளையம் அருகே வெள்ளையங்காட்டில் தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் பெண்ணின் தந்தை அவரது உறவினர்களுடன் நாகராஜின் வீட்டிற்கு சென்று வீட்டில் இருந்தவர்களை தாக்கிவிட்டு நர்மதா தேவியை கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நாகராஜ் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடரும் மழை காரணமாக எள் உள்ளிட்ட கோடை பயிர் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பருவம் தப்பி பெய்த மழை நெல் சாகுபடிக்கு கை கொடுக்காத நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த எள் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. நன்கு வளர்ந்து பூத்து காய்க்கும் நிலையில் இருந்த பூக்கள் யாவும் உதிர்ந்து பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. வறட்சியை தாங்கி வளரும் பயிர் எள் என்பதால் நெல் சீசனுக்கு பிறகு மானாவாரி பயிரிட்ட விவசாயிகள் பெரிதும் கவலையடைந்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 65வது பிறந்தநாள் விழாவை மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கோலார் தங்கவயல் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதற்கு மாநில செயலாளர் புகழேந்தி தலைமை வகித்தார். அப்போது மாநிலம் முழுவதும் 65 இடங்களில் தமிழக முதல்வரின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் முதலமைச்சரின் பிறந்த நாளான 24ஆம் தேதியன்று ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் முடிவெடுத்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் அரசு சிமெண்ட் ஆலையில் இருந்து வெளிவரும் புகையை தடுத்து நிறுத்த கோரி வழக்கறிஞர்கள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அரியலூரில் உள்ள அரசு சிமெண்ட் ஆலை கடந்த 36 வருடங்களாக செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் சிமெண்ட் ஆலையில் இருந்து வெளியேற்றப்படும் புகையின் அளவு அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் ஆஸ்துமா உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இதை தடுத்து நிறுத்த கோரி அரியலூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மேலும் சிமெண்ட் ஆலை வெளியிடும் புகையின் அளவை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர்.
உணவு கலப்பட தடுப்பு சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் சில்லறை வணிகர்களிடம் அதிகப்படியான தொகையை வசூலிப்பதாக வணிகர்கள் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் திரு விக்ரமராஜா குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் வணிகர் சங்க அலுவலகத்தில் அதன் தலைவர் ராஜு தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் திரு விக்ரமராஜாவும் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு, உணவு கலப்பட தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகளை வலியுறுத்தி அடுத்த மாதம் 7ஆம் தேதி நாடாளுமன்றத்தை முற்றுகையிடப் போவதாக தெரிவித்தார். உணவு கலப்பட தடுப்பு சட்டத்தின் பேரில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் வணிகர்களிடம் அதிகப்படியான தொகையை வசூலிப்பதாக குற்றம் சாட்டினார். உணவு கலப்பட தடுப்பு சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். 100 ரூபாய் கொடுத்து பதிய வைக்க வேண்டிய லைசன்ஸ் தொகைக்காக 2000, 3000 என்று வசூலித்து வருவதாகவும், அதைவிட மேற்கொண்டு 2000க்கு மேற்கொண்ட லைசன்ஸ் எடுப்பவர்களிடத்தில் 5000, 10,000 என்றும் ஆண்டுக்கு இவ்வளவு தர வேண்டும் என்றெல்லாம் ஒப்பந்தத்தை போட்டு வருவதாக அதிர்ச்சி தருகின்ற தகவலை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாநாட்டிலே எதிர்கொள்ள செய்தியாக சில்லறை வணிகத்திலே அந்நிய முதலீடு மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும், எங்களுடைய வாழ்வாரத்தை அளிக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு தரம் திரும்ப பெற வேண்டும். மேலும் மே மாதம் 5ஆம் தேதி சென்னையில் அகில இந்திய வணிகர்கள் பாதுகாப்பு மாநாட்டை நடத்தவும் முடிவு செய்துள்ளதாக திரு விக்ரமராஜா தெரிவித்தார். வீரப்பன் கூட்டாளிகள் 4 பேரை விடுதலை செய்ய கோரி கர்நாடகா மாநிலத்திற்குள் நுழைய முயன்ற தலித் விடுதலை கட்சியினர் 50 பேரை போலீசார் கைது செய்தனர். வீரப்பன் கூட்டாளிகள் 4 பேரை தூக்கிலிடுவதை புதன்கிழமை வரை நிறுத்தி வைக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனிடையே தூக்கு தண்டனை கைதிகள் 4 பேரையும் விடுதலை செய்ய கோரி தலித் விடுதலை கட்சியினர் 50 பேர் தமிழக எல்லையான பன்னாரி சோதனை சாவடியில் இருந்து கர்நாடகாவிற்குள் அத்துமீறி நுழைய முயன்றனர். கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக செல்ல முயன்ற அவர்களை சத்தியமங்கலம் போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் 2 நாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் காலியாக உள்ள நீதிபதிகள் மற்றும் அரசு வழக்கறிஞர் பதவிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த போராட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள 13 நீதிமன்றங்களை சேர்ந்த 700க்கும் அதிகமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே ஆந்திர அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். திருப்பதியில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆந்திர அரசு பேருந்து ஊத்துக்கோட்டையை அடுத்துள்ள பெரம்பூர்பேட்டை என்னுமிடத்தில் எதிரே வந்த மற்றொரு ஆந்திர பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 2 பேருந்துகளும் பெரும் சேதமடைந்தன. காயமடைந்த ஓட்டுநர்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் சென்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் வெகுநேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல் திருச்சியில் இருந்து சென்னை சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து விழுப்புரம் அருகே உள்ள காந்தி நகர் என்ற இடத்தில் வந்தபோது சாலை தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் ஜோதி உட்பட 10 பேர் படுகாயம் அடைந்தனர். அவர்கள் அனைவரும் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேருந்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். கும்பகோணத்தில் மாசிமக பெருவிழாவையொட்டி நடைபெற்ற சின்னஞ்சிறு குழந்தைகளின் பரதநாட்டிய விழாவினை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். கும்பகோணத்தில் மாசிமக பெருவிழா ஆண்டுதோறும் சிவ மற்றும் வைணவ தலங்களில் நடைபெறுவது வழக்கம். இதேபோல் இவ்விழா இந்த ஆண்டும் கடந்த 16ஆம் தேதி சிவாலயங்களிலும் வைணவ தலங்களிலும் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரன் திருக்கோவிலில் சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு சலங்கை அணி விழா நடைபெற்றது. இவ்விழாவினை கும்பகோணம் நகர்மன்ற தலைவர் ரத்னா சேகர் குத்துவிளக்கேற்று துவங்கி வைத்தார். இதில் சிறுமிகள், சங்கவி, பிருந்தா உள்ளிட்ட பலரின் நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது.
இவங்க வந்து இந்த மாதிரி